பாராட்டுகின்றேன், உன்னை வாழ்த்துகின்றேன். தளபதியாரே மன்னா மகனே சொல்லுங்களப்பா. அழைத்த காரணம் என்ன தெரியுமா? சொல்லுப்பா மகனே. இந்த நாட்டை நன்முறையில் அரசாட்சி செய்து என் தந்தைக்கு பின்புடான். ஆனால் இன்றைய தினத்தில் வளர்ந்து விட்டாய், ஆளாகி விட்டாய். முதலிலே நாட்டின் பொறுப்பை உள்ளத்திலே ஒப்படைக்கலாம் என்று நான் இருக்கின்றேன். அப்பா எனக்கு என்ன வயதாகி விட்டது? எனக்கு நாட்டின் பொறுப்பா எனக்கு தேவையில்லையப்பா. இளைய தலைமுறையில் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். முதலில் எதுவும் தளபதியாரே, நாட்டுடைய முதுகெலும்பு நீங்கள். உண்மை. அப்படி இருக்கையிலே இந்த நாட்டை முடியாதடா. அவங்க முடிக்கிறாரு. முடியாங்களா? முடிய தளபதி யாரு? இந்நாட்டுடைய முதுகெலும்பு நீங்கள். ஐயா மூடி, ஐயா மூடி, ஐயா நான் கண்டுபிடிச்சேன். முடிடா. இதுவும் இல்லையா? வாயில விட்டுருவான். நீங்கள் இல்லையா நாடு இல்லை. நாட்டுடைய பாதுகாப்பு உங்களிடத்தில் அமைந்திருக்கிறது. அப்படியா? ஆகவே என் பிள்ளைக்கு நான் மணிமுடி சூட்டுவதை விட நீங்கள் உங்கள் கரத்தால் மணிமுடி சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சூத்துங்க சூத்துங்க ஐயா, நீங்க சூத்துங்க. அதான் சாத்துங்க, நீங்க சாத்துங்க நல்லா போட்டுன்னு. ஐயா பாத்தியாடா? மன்னருக்கு ஆமாங்க என்ன எவ்வளவு புட்டு பாசம் பத்தியா? பாசம் அவ்வளவு பாசங்க. இது பாருங்க, இந்த கோலம் எப்படி மாதிரி இருக்குது. இந்த கோலம் இந்த அரிச்சதை வருஷம் மன சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்குது இந்த தோற்றம்? அந்த இடத்துல நான் போக மாட்டேன். குருவே குருவே டேய் யாரோ சாமி குருவே. டேய் ஓய், இந்நாட்டு மன்னரோ காஞ்சிபுரத்தில் செல்ல இருக்கிறார். காஞ்சிபுரம் செல்ல இருக்கிறார். ஏன்டா ஒரு அடிக்க வைக்கிற? சீ கம்பர் போறியா? காஞ்சிபுரத்தில் செல்ல இருக்கிறார். சரிங்க. ஆகினாலே அவர் சென்று விட்டால் நாட்டையும் நாட்டு மக்களை பாதுகாக்க யாருடைய விளையாடு என்று கருதி உண்மைதான் என்னுடைய கரத்தினாலே மாலையை சூட்டி வழுத்து சூட்டி பெருமை சேர்க்க சொன்னாரு. ஆமாங்க ஐயா, நாம தாண்டா தவறா புரிஞ்சு விட்டோம். ஆகினாலே மன்னருடைய வார்த்தை எப்போதுமே சரி, தடை செய்ய கூடாது. உண்மைதான். ஆகினாலே என்னுடைய நாட்டு மக்களே
இந்நாட்டு மன்னரும் காசி யாத்திரை செல்ல இருக்கிறார். அவர் சென்று விட்டால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் யாருமே பாதுகாக்க கிடையாது என்று கருதி என்னுடைய கருத்தினாலே மலர் மலையை சுட்டி மணிமாடத்தை சுட்டி நாட்டுக்கும் நாட்டு மன்னருக்கும் பேரவை சேர்க்க உரைக்கிறார் இந்நாட்டு மன்னர். ஆகினாலே ஐயா எதுக்கு கத்தி கத்தி பேசிங்கிற இல்ல நீ எவ்வளவுதான் காத்தினாலும் போயிட்டு வந்தா அந்த 300 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அவங்களா இதான் இது நாடத்துல வரதே இல்லை. இதுக்கு தடாலாகி பானம் உரத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்நாட்டு மன்னருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்தீர்களோ அது போன்று இந்நாட்டு இளவரசுக்கும் நீங்கள் தான் தந்திருக்க வேண்டும். நல்ல நேரம் வந்துச்சா போயிடுச்சா? நல்ல வந்து போய்க்குதுங்க. போடலாமா? போடுங்க. போடலாமா? போடு போடு. இந்நாட்டு இளவரசன் அயல் நாட்டிலிருந்து பஞ்சம் பிடிப்பதற்காக எங்கள் நாட்டிற்கு வந்து ஓடி ஓடி வந்தவன் நான். காலாளிடும் வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன். நீ எனக்கு மாலை இடுவதா? அடடே என் கால் செருப்புக்கு அப்பா என்ன வார்த்தை பேசுகின்றார்? யார் தெரியுமா? இந்நாட்டு தளபதி அவர். அவர் பேசுவது தவறு. நான் சிறப்புக்கு தவறு என்று சொல்லுகின்றார், சமம் என்று சொல்லுகின்றார். மிகவும் தவறு. ஏன் தெரியுமா? சிறப்பில் சிறப்பானவன் நீ. உலகத்திலே ஒரு நாள் ராமனுடைய பாதுகை நாட்டை ஆண்டது. ஆகையினால் நீ செய்து விட்டாய் தவறு. ஏன் தெரியுமா? இந்நாட்டுடைய முதுகெலும்பு அவர். அவர் கரத்தால் மறுபடி சூட்டி வைத்தால் உனக்கு பெருமை, நாட்டிற்கு பெருமை. உண்மையில் சொல்ல போனால் நீ இல்லாத நேரத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பாக பார்ப்பதற்கும் ஆளுவதற்கும் உறுதுணையாக இருந்தவர் இந்நாட்டுடைய முதுகெலும்பு. உற்ற துணையாக இருந்தவர் படத்தளபதி. அவரை கேவலமாக பேசுவது தவறு. மரியாதையாக சொல்லுகின்றேன். செய்தது தவறு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா. 1000 முறை சொன்னாலும் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. உங்கள் கரத்தால் மாலையிட்டால் மட்டும் நான் மணிமுடி சுட்டுகிறேன். மகனே, இளம் கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சானு அன்னார் உடைத்து என்று சொல்வார்கள். இந்த தேர் இருக்கின்றது. ஒரு தேர் ஓட வேண்டும் என்றால் அது சக்கரம் இருக்க வேண்டும். சக்கரம் இருந்து விட்டால் மட்டும் போதாது, அதை தாங்கி பிடிக்கின்ற அச்சாணி இருக்க வேண்டும். அச்சாணிக்கு சமமானவர் தளபதியார். அப்படி இருக்கையில் அவர் உருவத்தையோ அவருடைய செயலையோ பார்த்து கவனமாக நினைக்கக்கூடாது. மரியாதை சொல்லுகின்றேன். மன்னிப்பு. சரியப்பா, 1000 முறை எடுத்துரைத்தீர்கள். உங்கள் வார்த்தைக்கு பிரகாரம் அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். தளபதியாக சின்னஞ்சிறு வயதிலே எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன். என்னை மன்னித்திருக்கிறீர்கள். அதை போன்று ஏதோ தெரியாமல் பேசிவிட்டேன், அறிந்தும் அறியாமல் பேசிவிட்டேன். என்னை மன்னித்தவர்கள் தளபதியாக. அதோ இளவரசே, மன்னிப்பா நீங்களா என்னிடத்தில் கேட்பது? கேட்கக்கூடாது. எதற்காக தெரியுமா? சின்னஞ்சிறு வயது கொண்டு நீங்க பிறந்தால் முதல் கொண்டு நான் தூக்கி எடுத்து வளர்த்த குழந்தை நீங்கள் மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தவர். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தை 8 வயது அந்த குழந்தையை தண்டிக்க முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது மனதார மன்னித்து விட்டேன். அவனுக்கு சூடு சோறனை கிடையாது. நீ என்ன கேட்டாலும் அவ்வளவுதான். ஒன்னதுக்கு உதவாத்து. சரி, அதெல்லாம் போகட்டும். அப்பா மகனுக்கு மணிமுடியை நாங்களே சார். சரி, அப்படி ஆகட்டும். நாட்டு மக்களையும் ஒரு கண்ணானது இமையை எப்படி காட்டுறதோ கண்ணை அவ்வண்ணம் காக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் தளபதியும் உறுதுணையோடு இருக்கு. ஏன் இது சொல்லுகின்றேன் என்றால், என்னப்பா நான் காசி யாத்திரை போகலாம் என்று இருக்கின்றேன். சரி, நேரம் போய்விட்டது. சரி, புறப்பட வேண்டும். சரிப்பா, புறப்பட. உங்கள் வேலையை நான் சிறப்பாக செய்து முடிக்கிறேன். இந்த நாட்டை நல்ல முறையோடு ஆட்சி செய்வேன். இருந்தாலும் சரி, நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா. ஒரு குறையும் கிடையாது. பதவியை பெற்று விட்டீர்கள். நாட்டின் கண் இமைப்பை எப்படி காத்திரோ நாட்டு மலை காத்து வர வேண்டும். ஆமா, அதற்கு ஒரு தேவை மூவர் வரும். சரி, புறப்படட்டுமா? கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.